அதான் தாவீது சொல்றேன்னா, நன்மைகளின் நடுவில் நடந்தாலும் சொல்லலாம், நான் துன்பத்தின் நடுவில். சிங்கம் தாவீதை அட்டாக் பண்ண வந்தது நன்மையா? இல்ல, நன்மைக்கு ஏதுவாக. எல்லாத்தையும் நன்மைன்னு பார்க்க முடியாது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் நடத்துறாருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அதுதான் உபாகம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். ஆண்டவரை, என்னை ஏன் ஆண்டவரை இப்படி நடத்துறீங்க? தமிழ் பைபிள்ல தான் அது முதல்ல இருக்கும், உன்னுடைய பின்னாட்களில். அதன் அர்த்தம் என்ன? உன் ஃபியூச்சர் என் கையில இருக்கு. இப்படி நடத்துறது உனக்கு நாளைக்கு நல்லா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க.